கர்த்தர் எழுந்தருளும்படி ஆக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல வருகிற உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாழ்க்கை செழிக்கும். சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் செழிப்பேன். இந்த சரவணா ஸ்டோர்ஸை பார்த்தேன். இப்போதான் கட்டினா, இப்போதான் ஸ்டார்ட் பண்ண பார்த்தா கோடிகளாக கூட்டங்களை குமிச்சு பார்க்கும்போது ரோட்டை போகும்பொழுதே அந்த பில்டிங்கை பார்க்க வைக்கிறான். எனக்கு ஒரு ஆசை, ஒன்றுமில்லாத வியாபார ஸ்தலங்களாக மக்கள் பார்க்கணும், தேவனுடைய ஆலயங்களை ஏன் பார்க்க வைக்கக்கூடாது? அப்போ செஞ்சால் எதையுமே பெஸ்ட்டாக தான் நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்றார் தெளிவா, இந்த மீகா 2 ஏசாயா 4 கடைசி நாட்களில் எல்லா பர்வதங்களிலும் இது மிக மேலாய் உயர்த்தப்படும். சபைகள் உயர்த்தப்படும். ஜனங்கள் ஓடி ஓடி வருவார்கள். தேவனுடைய வீடு விடுதலையின் வீடு. விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு. நிறைய சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு அழைப்பு இல்லை அப்படின்பாங்க. நான் சொல்ல, யார் சொன்னா அப்படின்னு. அங்கிருந்தா நான் வந்திருக்கிறேன். அப்போ அங்கேருந்து கற்றுக்கொண்டதை நான் சொல்லுவேன். நான் போய் சொல்லுவேன், இல்லை அவங்களுக்கு போதக அழைப்பு அப்படின்பாங்க. இல்லை 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 இல்லை, அவர்கிட்ட நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அதனால் அவர் யார் போதக அழைப்பு பிரிக்க முடியாது. டீச்சிங் கிஃப்ட் இருக்குது, அதே இடத்துல பாஸ்டருங்கிற அபிஷேகம் இருக்குது. ஆமை, அதனால தான் நாங்கள்லாம் உருவாகி இந்த இடத்துல நாங்கள் தூத்துக்குடியில் வைக்கிறோன்னா பெரிய கிருபை. அவர் மேலே ஒரு பெரிய ஒரு அழைப்பு, ஒரு டீச்சிங் அபிஷேகம் உண்டு. இந்த சத்துருக்கள் காலார்கோவிலில் நிற்க விடாதபடி எவ்வளோ எழுப்பி வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் உடைத்து ஆமென், தேவன் ஒரு மகிமையான தேவனுடைய ஆலயத்தை கட்ட தேவன் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாய் ஆமென், அவரை இதிலும் பிரதானவில காண ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜோசப்பையும் இவரையும் கம்பேர் பண்ணால் அப்படியே அமையும். ஒரு சின்ன வார்த்தை கூட, ரொம்ப வெளிப்பாடுகளோடு கூட, ரொம்ப பிரசங்கம் தேவையில்லை, நிறைய வெளிப்பாடுகள் அருமையான மகன் மூலமாக வந்திருக்கிறது. நானும் அனுபவித்திருக்கிறேன், நீங்களும் அனுபவித்திருக்கிறீர்கள். எனவே இந்த சபையாரெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். அன்று அந்த யோசேப்புக்கு மாறாதவராய் எவ்வளோ காரியங்களை செய்த கர்த்தர் இந்த யோசேப்புக்கும் மாறாதவராய் இருந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவராக வைத்திருக்கிறார். இவரிடத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு பிடித்தமான காரியம் ஹியூமிலிட்டி, தாழ்மை. இந்த மனுஷன் இருக்கிறதே தெரியாது, உயர்ந்த மனுஷன், உண்மையில் உயரத்தில் உயர்ந்திருக்கிறார். ஆனால் மனதில் ரொம்ப தாழ்மை உள்ள தேவ ஊழியக்காரர். எனவே இந்த நாட்களில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் எவ்வளவு உயர்த்துவார் என்பதற்கு சாட்சியாகத்தான், அடையாளமாகத்தான் தம்பியை வச்சிருக்கிறார். இன்னைக்கு எங்கள் ஊழியத்தில் வந்துட்டு எங்கள் 2 பேருக்கும் பெரிய சப்போர்ட்டாக நிற்கிறது என் பிள்ளைங்க தான். இந்த ஆலயத்தை வந்துட்டு கட்டுனதே வந்துட்டு எங்கள் பிள்ளைங்கள் கொடுத்த தைரியம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு அவங்க படுக்கிற ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூம். ஒருத்தன் வந்துட்டு கட்டிலில் படுத்திருப்பேன், ஒருத்தன் கீழே அந்த பாத்ரூம் கிட்ட தான் படுத்திருப்பேன். அப்போ நான் அந்த ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசும்போது எங்கள் பசங்க சொல்லிட்டாங்க, டேடி வீட்டை ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், முதல்ல சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமேல் வீட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு என் பிள்ளைங்க 2 பேரும் கொடுத்த அந்த ஒரு தைரியம் எங்களுக்கு ஊழியத்தில் நல்ல சப்போர்ட்டு. இந்த நாள் வரையும் தேவன் எங்களை நடத்தி வருகிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாக மிகவும் சமாதான முறையிலே நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அருமையான ஆச்சரியமான தருணத்துக்காக எங்களுடைய பரலோக தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Holy Spirit being with us. In Jesus name I pray. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Amen. ஆமென்.